செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர் அருகே தம்பி இல்லம் என்ற குழந்தைகள் காப்பகத்தில் 8 சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்ட விவகாரம் இன்று தமிழகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இது போன்ற சம்பவங்கள் நடந்தேறி வருகின்றன. இதில் உங்கள் பார்வை என்ன, உங்க கருத்து சொல்லுங்க. இது மாதிரியான கல்வி நிலையங்கள்ல, விடுதிகள்ல குழந்தைகள் மீதான வன்முறை என்பது கூடுதலாக கண்காணிக்கப்பட வேண்டும். சமூக நலத்துறையின் கீழ் இது மாதிரியான விடுதிகளை கண்காணிக்கிற ஒரு குழு என்பது இருக்குது. அப்ப இந்த குழு முறையாக ஆய்வு செய்யப்பட்டதா? இந்த விடுதிகள், இது போன்ற விடுதிகள் அனைத்தும், இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விடுதிகளும் பெண்கள் குழந்தைகள் காப்பகங்கள் முறையாக ஆய்வு நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறதையும் நம்ம வலியுறுத்துறோம். தொடர்ந்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். இது மாதிரியான நடவடிக்கையில் ஈடுபடுபவர்கள் கடுமையான தண்டனைக்குள்ளாக்கப்பட வேண்டும். ஏன்னா நீங்க சமீப காலமாக குழந்தைகள் மீதான வன்முறை, பெண்கள் மீதான வன்முறை என்பது அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது. இதை தடுப்பதற்கான சரியான முறையில் சட்டங்கள் விரைவுபடுத்தப்பட்டு விசாரணைகள் விரைவுபடுத்தப்படணும். இந்த மாதிரியான குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனைகள், அதிகபட்ச தண்டனைகள் வழங்கப்படணும் அப்படிங்கிறத தான் நம்ம வலியுறுத்துறோம். மேடம், நீங்கள் குறிப்பிட்டது போல இது போன்ற சம்பவத்தில் ஈடுபடுபவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் அனைவருடைய விருப்பமாக இருக்கிறது. ஆனால் ஒரு வழக்கறிஞராக நீங்கள் சொல்லுங்கள், தற்போது இந்த மாதிரியான சம்பவத்தில் ஈடுபடுபவர்களுக்கு சட்டத்தில் என்ன மாதிரியான தண்டனை வழங்கப்படுகிறது? அது முறையாக விசாரிக்கப்பட்டு அவர்கள் தண்டிக்கப்படுகிறார்களா என்ற ஒரு கேள்வியும் எழுகிறதுல. சமீப காலங்களில் குழந்தைகள் மீதான வன்முறை போக்சோ தடுப்பு சட்டம் வந்ததுக்கு பின்னாடி நீதிமன்றங்களும் தனியாக அதுக்கு சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அதுல தண்டனைகளும் இன்றைக்கு கடுமையாகத்தான் வழங்கப்படுது. இருப்பினும் இது இன்னும் முறையாக கண்காணிக்கப்பட வேண்டும். விடுதிகள் நீங்க பீரியாடிக்கலாக அவங்க ஆய்வு நடத்தணும் அப்படின்னு சொன்னா அந்த ஆய்வுகள் முறைப்படுத்தப்படணும். முறையான ஆய்வுகள் அனைத்து விடுதிகளிலேயுமே பெண் காப்பாளர்கள் என்பது நியமிக்கப்படணும். அந்த குழந்தைகளுக்கு முறையான பயிற்சி, அதாவது எந்த மாதிரியான விஷயங்கள் இன்னைக்கு பாலியல் சீண்டல்கள் எந்தெந்த வகையில எல்லாம் நடைபெறுகிறது என்பது குறித்து ஒரு விழிப்புணர்வு என்பதும் அங்கு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கொடுப்பதற்கு நீங்க இன்னைக்கு எத்தனையோ தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இருக்கிறாங்க, பெண்கள் அமைப்புகள் இருக்கிறாங்க. அவங்க மூலமாக ஒரு பயிற்சி என்பதும் அந்த குழந்தைகளுக்கும் கொடுக்கப்படணும் அப்படிங்கிறத நாங்கள் வலியுறுத்தோம். இணைப்பில் உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ததற்கு நன்றி.